பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ சென்னையில 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. ஃபைன் டைம் சக்கர நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 10/7/2026. இன்று முழுவதும் ஏகாதசி திதி. மறுநாள் காலை 2 மணி 6 நிமிடம் வரை, பின்பு துவாதசி. மேஷத்தில் சந்திரன். காலை 10:07 வரை பரணி நட்சத்திரம், பின்னர் கிருத்திகை நட்சத்திரம். மதியம் 3:46 வரை மேஷத்தில் சந்திரன், பின் ரிஷபத்தில் சந்திரன். இன்று ராகுகாலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு சூலம், பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன் மதியம் 3:46 வரை, ரிஷபத்தில் செவ்வாய், மிதனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசிகளுக்கு உண்டான தினபலனை பார்க்க. மேஷ ராசி முதல். 4க்குடையவர் ராசியிலே. அப்போ 4ஆம் வீடுங்கிறக்கூடிய சுகஸ்தானாதிபதி ராசியிலே இருப்பதால் மேசராசிக்காரர்கள் உடல்நலம், அந்தஸ்து, இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுகமான பயணமாக இன்று இருக்கும். தாயாருடைய உடல்நிலை சீராக இருக்கும். தாயாருடன் உடைய கவனம், விஷயங்கள், கவனிப்பு, அரவணைப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு இன்று ஸ்பெஷலாகவே கிடைக்கும். தாயாருடைய அன்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி ஸ்பெஷலாகவே கிடைக்கக்கூடிய நாள். ராசி அதிபதி 2ல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் மேசராசிக்கு. அப்போ வரவை நோக்கி செல்லக்கூடிய மனதும் உடல் உழைப்பும் இருக்கிறது. வரவுகள் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள். முயற்சிகள் அனைத்தும் இன்று சக்ஸஸ் ஆகக்கூடிய நாள். 4ஆம் இடத்தில் குரு. அப்போ வீடு, மனை, வாகனங்கள், தாயார், இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு நல்ல குரு அந்த வீட்டில் இருக்கிறதுனால சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்குரிய ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் முயற்சியில் இருக்கிறனால் உத்தியோகங்களை தேடுபவர்களுக்கு, முயற்சிப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாள். முயற்சி கைகூடுமானா காலை வரைக்கும் முயற்சி செய்கிற விஷயங்கள் கைகூடும். மதியத்திற்கு மேல் அது தாமதமாகும். ஒரு 2 நாளைக்கு தாமதமாக தான் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற விஷயங்கள் இன்று ஒரு சிறப்பாகவே இருக்கும். சிறு சிறு வாக்குவாதங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உத்தியோகம், தொழில் அப்படிங்கிறது பார்த்தா மேசராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் சரி, தொழில் முனைவோர்களும் சரி, சிறப்பாகவே அமையக்கூடிய நாள். ரிஷபராசி. மத்தியானத்துக்கு 3:46 பின் ராசியில் சந்திரன். அப்போ 3க்குடைய ராசியிலே வந்துட்டார். நம்ம இதுவரைக்கும் முயற்சியில் கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டு தடையாக இருக்கிறவங்க முழு வேகமாக முயற்சியில் இறங்கி வெற்றியை நோக்கி செல்லதற்கு ஆரம்பிப்பார்கள். 2க்குடையவர் வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்திலே பலமாக இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணவர்களுக்கு இந்த நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நற்பெயரை சம்பாதிப்பார்கள். 3க்குடையவர் ராசியிலே வராரு. அப்போ முயற்சி பலமாகவே நல்லபடியாகவே அமையும். 4ஆம் இடக்கூடியவர் தாய் மூலம் சிறு சிறு வரவுகள், சம்பாத்தியம், அதாவது வரவுகள், கிஃப்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமுடைய நாள். குழந்தைகள் மூலம் வருமானங்கள், லாபங்கள் உண்டா அதுவும் கிடைக்கக்கூடிய நாள். குழந்தைகளுக்கு வேலை தேடணும் அப்படின்னா, வேலைவாய்ப்புகளை தேடிட்டு இருக்க குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமானா ரிஷபராசிக்காரர்களுக்கு அதுவும் நடக்கும். 7க்குடைய கணவன், மனைவி, நண்பர்கள், நட்பு, சுற்றம், சமுதாயம், இதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் ராசிக்கு நேர் 7லிருந்து சந்திரன் பார்வை வருவதால் சிறு வாக்குவாதங்களோடு இருந்தாலும் அது
இன்று அமைதியாக செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசி. ராசிக்கு 2 கூடியவர் ராசிக்கு 12 வர்றார். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது வரவு, 12ஆம் இடம்ங்கிறது செலவு. வரவும் செலவும் சரியாக இருக்குமான்னா சரியாக இருக்கும். அப்போ என்ன, ராசியாதிபதி ராசியிலே பலமாக இருக்கிறார். 3ஆம் இடைய முயற்சி ஸ்தானாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால முயற்சி பண்ணி பணத்தை ஈட்டினாலும் அவர்களுக்கு உண்டான செலவுக்கு தகுந்த, விரலுக்கு தகுந்த வீக்கம் மாதிரி வரவுக்கு தகுந்த செலவுகளும் இன்று அவர்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் செலவை சுபவிரயமாக ஆக்குவதற்கு அவங்கவுங்க வரக்கூடிய வரவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம். சுகஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கார். அப்போ உடல்நிலை, அந்தஸ்து, தோற்றங்கள் விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சிறப்பாகவே இருக்கக்கூடியது. தாயாருடைய அன்பு அனுசரணைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். சிறு சிறு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால், 7க்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் சிறு சிறு வாக்குவாதங்கள், சிறு செல்ல சண்டைகள் மாங்கல்ல, அந்த சண்டைகள், ஊழல்கள் உருவாகக்கூடிய நாள். அனைத்தும் கடந்து போகும். கடகராசி. ராசியில் குரு, 11ல் சந்திரன், ராசியாதிபதி 11ல். அப்போ ராசியாதிபதி 11ல் இருக்கிறதுனா லாபம் சும்மா இருந்தாலும் எனக்கு தேடி வந்து காசு கொடுத்துட்டு போனாங்கங்கிறது தான் இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு. தேடி வந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். 2ல் சுக்கிரன், அது ஒரு சிறப்பான விஷயம். ராசியில் குரு, 2ல் சுக்கிரன். அப்போ கடகராசிக்கு இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். 7ஆம் வீட்டை குரு பார்வையில் இருக்கனால கணவன் மனைவி ஒற்றுமைகள், நண்பர்களோட உள்ள பழக்க வழக்கங்கள், விஷயங்கள் நல்ல ஒரு அனுசரணையாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. ராசிக்கு 12 கூடிய சந்திரன் இன்று 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ தொழிலில் புது முயற்சிகள் செய்யறதுக்கு கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா கூட செவ்வாயும் இருக்கிறதுனால மிஷினரி, இன்ஜினியரிங் சம்பந்தமானது, நிலபுலன்கள், இதில் ஏதோ ஒரு செலவுகளை இன்று வரக்கூடிய ஒரு நாள். அப்போ செலவுகள்னால் 12ஆம் இடத்தை சுட்டி காட்டுறதுனால தேவையில்லாத செலவு வராத அளவுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. செலவுகள் உருவாகக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பயணத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். 12 குடையவன் 10ல் இருக்கிறதுனால வேலைக்கு போகிற இடத்துல பயணங்களில் சிறு சிறு தடங்கல்கள் உருவாகுமானா அதுவும் உருவாகக்கூடிய ஒரு நாள். 2 குடையவன் பலமாக 11ல் இருக்கிறார். குடும்பஸ்தானம், குடும்ப வாழ்க்கை, குடும்ப விஷயங்கள், பண வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். 7 கூடிய சனி 8ல் இருக்குது. 8ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் கணவன் மனைவி மூலம் அதிர்ஷ்டங்கள் உண்டா? 8ங்கும்போது எப்பவும் பயப்படாததுக்கு இல்லாமல் அஷ்டமம்னு சொல்லி பயமுறுத்தாமல் 8ங்கிறது அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாள். குரு பார்வையில் 7ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கனால குரு பார்வை இருப்பதால் கணவன் மனைவி வழியில், கணவன் ஆர் மனைவி வழியில் அதிர்ஷ்டங்களையும், சிறு சிறு அதிர்ஷ்டங்களையும் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னிராசி. மத்தியானம் 3:44 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதற்கு பின் கன்னிராசிக்கு ஒரு பெரிய ஃப்ரீ. கன்னிராசி எப்போவுமே கொஞ்சம் கலகலப்பாக பேசிகிட்டு இருக்கணும், நட்பு ஆட்களோடு இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள். அவர்களுக்கு 2 நாளாக கொஞ்சம் வாய்க்கு கட்டு போட்டிருந்ததை இன்றைக்கி மத்தியானம் 3:44க்கு அப்புறம் அதை வந்து ஃப்ரீ பண்ணி விடுது. சந்திரன் மத்தியானத்துக்கு மேலே 9ஆம் இடத்துக்கு சந்திரன் வருகிறார். அப்போ பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு சந்திரன் உள்ளே வர்றது கன்னிராசிக்கு ஒரு சிறப்பான விஷயம். அவர் லாபாதிபதியாகவும் ஆவதால் லாப விஷயங்கள், தந்தை மூலம் லாபங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நல்ல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனைவியால் சிறு ஆண்களுக்கு சொல்லும்போது மனைவியால் சிறு சிறு வைத்திய செலவுகள் மனைவிக்கு உருவாவதற்கு அமைப்புகள் இருக்கக்கூடிய நாள். வைத்திய செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் சிறு மனஸ்தாபங்களும் உருவாக்கக்கூடிய, குடும்பத்துக்குள் மனஸ்தாபங்களும் உருவாக்கக்கூடிய ஒரு நாள். 7 கூடிய குரு 11ஆம் இடத்தில் இருப்பதால் கணவன் ஆர் மனைவி இவங்க மூலம் வருமானங்கள் உண்டா, லாபங்கள் உண்டானா லாபங்களை அடையக்கூடிய நாள். துலாம் ராசி. மதியம் 3:46க்கு அப்புறம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகிடுது. கன்னி ஃப்ரீ ஆகி துலாமுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 7ல் 8க்கு மாறுகிறார். 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி, நண்பர்கள், விஷயங்கள், நமக்கு எதிராக இருக்கிற எல்லாருமே 7. அப்போ அந்த 7ல் இருக்கிறது 8க்கு மாறுது. அப்போ இவர்கள் கூட 8ஆம் இடத்தில் சந்திரன்ங்கும்போது இவர்கள் மூலம் இவர்களால் உருவாகக்கூடிய மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். சந்திராஷ்டமங்கிறனால கொஞ்சம் விநாயகர் வழிபாடு விஷயங்களை பண்ணிட்டு போகிறது ஒரு சிறப்பான பரிகாரமாக துலாம் ராசிக்கு. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு
மத்தியானம் 7 சந்திரன் வந்துடுறார். அவர் 9வது வீட்டுக்குடையவர். அப்போ பாக்கியாதிபதி 7ல் வர்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம். விருச்சிக ராசியும் குரு பார்வையில் இருக்கிறது மற்றொரு சிறப்பான விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். 7ல் சந்திரன் வந்திருக்கும்போது அந்த இருபாலர் ஆண் பெண்ணுங்கிற இருபாலருக்குண்டான இணைவுகள், இருபாலருக்குண்டான இணக்கம் சுமூகமாக இருப்பதற்கு நல்ல நாள். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 8 6ல் மறைகிறார். அது ஒரு நல்ல விஷயம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது ஒரு மறைவுஸ்தான அதிபதி, மற்றொரு மறைவுஸ்தானமான 6ஆம் இடத்தில் வந்து மறைகிறது ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயம். அப்போ ஏதாவது விஷயங்கள் வேலையில் ஒரு ஃபைல்களை காணுன்னு தொலைஞ்சதை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இல்லை வீட்டில் வச்ச பொருளை காணுன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று அந்த பொருள் கிடைக்கும். அப்போ என்னென்னா இவர்களுக்கு இன்று நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த சந்திரன் இன்று அவருக்கு வழங்குவார்கள். முயற்சி செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். மகர ராசி. 7 சந்திரன் 5ல். 7ஆம் இடம்ங்கிறது களத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியத்தில் வந்து அமையுது. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு காதல் கை கூடுமா, காதல் ட்ரை பண்ணலாமா, டவுட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நாள். அதுமாரி பெண் பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். சொந்த ஊருக்கு போயிட்டு வரணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய நாள். உத்தியோகம் தொழில் புரிபவர்களுக்கு இன்று ஒரு சுமாரான நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். மகர ராசிக்கு நிலபுலன்கள் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை டீல் பண்ணிங்கன்னா இன்று நிலபுலன்கள், வாகனங்கள், வீடு இது சம்பந்தமான வாங்க விற்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை டீல் பண்ணால் இன்று அமோகமான லாபத்தை அடையக்கூடிய ராசினர் மகர ராசி. கும்பம் ராசிக்கு 6 சந்திரன் 4ஆம் இடத்தில். அப்போ 6 4ல் வந்துடுதுன்னா தாயாரோட உடல்நலத்தில் சிறிது கவனத்தை பார்த்துக்கணும். கும்பராசிக்காரர்கள் தாயாரின் உடல்நலத்தில் சற்று கவனம் பார்த்துக்கணும். இவர்களோட உடல்நலமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாக்குவாதங்கள் அதிகமாக உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகமுடைய நாள். ஏன்னா கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால வாக்கு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 5 5லே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்பான விஷயம். 6 சந்திரன் 3ஆம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்கள், இளைய சகோதரன் கூட கொஞ்சம் சண்டை பிரச்சனை வரும். உத்தியோகத்தை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புது உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உடைய நாள். மீன ராசி. ராசிக்கு 5 சந்திரன் ராசிக்கு மத்தியானம் 3:45 அப்புறம் 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அப்போ 3ஆம் இடமாகிய முயற்சிக்கு மாறுறது, குழந்தைகள் கூட ஒரு அன்பு, அனுசரணை இந்த விஷயங்கள் பண்ணுறது, குழந்தைக்காக ஒரு வேலையை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக ஒரு விஷயமாக அலையிறது, இந்த விஷயங்கள்லாம் இன்று உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமுடைய நாள். மத்தியானம் வரைக்கும் 5 2ல் இருக்கிறதுனால காலையில் ஃபுல்லாக கொஞ்சம் பண வரவு விஷயங்கள், குழந்தைகள் மூலம் லாபங்கள் இதெல்லாம் இருக்கும். மத்தியானத்துக்கு அப்புறம் குழந்தைகள் கூட கொஞ்சம் சிறு செலவுகளும் உருவாகக்கூடிய நாள். இவர்களுக்கு 7 புதன் ஆட்சி பெற்று சுகஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் மிக சிறப்பான தாம்பத்தியம், இல்லறம் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.